அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நாம் பார்த்துட்ருக்க கதை உறவுகள் சுகமே. இந்த கதையோட முந்தின பாகங்களோட லிங்க்ஸை நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆனந்தோட இந்த செய்கை ஏனோ அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தையே தந்தது. அவளையும் மீறி ரொம்ப அழுக தான் வந்தது. இனிமே ஆனந்தை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு திரும்ப திரும்ப அவளுக்கே சொல்லிக்கிட்டா. ஆனால் மனசு தான் அதை ஏற்க முடியாமல் ரொம்ப முரண்டு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அவளை இந்த கவலையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காகவே சரியான நேரத்தில் அவளுக்கு கால் பண்ணான். அவனோட இந்த அழைப்பு அவளை ஓரளவுக்கு ஆனந்தோட நினைப்பிலிருந்து கொஞ்சம் மறக்க வச்சுது. அவன்கிட்ட பேசின பின்னாடி அதுக்கப்புறம் அவள் ரூமில் தனியாக இருக்க விருப்பம் இல்லாமல் வெளியே பாட்டியோடவும் அம்மா கூடவும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. மத்தியான சாப்பாடும் தயாராகி இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின்னாடி கமலா மீரா அழைச்சிட்டு ஷாப்பிங் போகிறதா சொன்னான். சாரு அவசர அவசரமாக கிளம்பி போனதால் அவளுக்கு எதுவுமே வாங்கி தர முடியலன்னும், அதோட மீராவுக்கும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரத்துக்காகவும் அவளை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் மீரா ஹாஸ்டலுக்கு போகணுன்னு நினச்சிருந்தா. கமலா இப்போ கூப்பிட்டதால கொஞ்சம் யோசனையாக இருந்தா. ஆனால் கமலாவே அவளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுடுறதா சொன்னதால் மீராவும் சரின்னு ஒத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் அவன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு மீராக்குமே பட்டுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஜவுளி கடையில் மகளுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி குவிச்சா கமலா. அதோட மீராவுக்கும் அவளுக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டு அவளுக்கு நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்தா. வேண்டான்னு சொன்னாலும் விடலை. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி மீராவை கொண்டு வந்து ஹாஸ்டல்லையும் விட்டுட்டு போனா. மீரா தன்னோட அறைக்கு வந்ததும் மத்தியானத்துலேருந்து அடக்கி வச்சிருந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் ஓன்னு அழ ஆரம்பிச்சா. தன்னோட ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டும் அப்போ நல்ல வேலையா அந்த ரூமில் இல்லை. அப்படியே அழுது அழுது கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போனான். 2-3 நாட்களில் எப்படியோ ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கும் திரும்பினான். இனி ஆனந்தை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு திடமாக முடிவெடுத்தா. நாட்கள் மெதுவாக இப்படியே நகர்ந்தது. ஆனந்த் தன்னோட 2 ஆலைகளையும் அவனே பார்த்துக்கிட்டான். அதுக்கு முக்கியமாக ஒரு காரணமும் இருந்துச்சு. அந்த சாக்குலையாவது மீராவை பார்க்குற சான்ஸ் கிடைக்கும்ன்றது தான். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. சில சமயம் ஏதாவது சாக்கு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு கூட யோசிப்பான். ஆனால் ஏதாவது தோண திரும்பவும் அந்த எண்ணத்தை கைவிட்டுருவான். பல முறை அவள் காலேஜ் வழியாக தான் போயிருக்கான். இப்படியாவது அவளை பார்க்க முடியுமான்னு நினச்சிதான் உண்மையாகவே அவள் இட்டாக்கனியாக மாறிட்டாலோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுடைய நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவனால் அவளை பார்க்காம இருக்க முடியல. ஒரு வேலையாக போனவன் அதை முடிச்சுட்டு முன்னாடி ஒரு முறை மீராவை தன் பெற்றோர் கூட சந்தித்த அதே தெரு வழியாக திரும்பவும் வர நேர்ந்துச்சு. அப்போவும் அவனுடைய கண்கள் அவளை தான் தேடிச்சு. இப்போவாவது இங்கே இருப்பாளான்னு. என்ன ஒரு மடத்தனம்! இன்னைக்கு காலேஜ் லீவ் கூட இல்லை. இந்த நேரத்தில் அவன் ஏன் இங்கே வரப்போறா? தன்னையே கடிஞ்சிக்கிட்டு காரோட வேகத்தை அதிகப்படுத்த நினச்சவன் மீரா ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வர்றத பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம், அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. சட்டுன்னு காரை நிறுத்தினான். கிரீச்சின்ற சத்தத்தோட கார் வேகமாக நிற்க மீரா அந்த சத்தத்தை கேட்டு திரும்பியும் பார்த்தா. அவன் கூட இருந்த அந்த பெண்ணும் இவன் காரையே தான் பார்த்தா. ஒரு நிமிஷம் யோசிச்சவன் மெதுவாக காரை அவன் பக்கத்தில் கொண்டு போனான். மீரா காரை அடையாளம் பார்த்துருக்கணும். அவளும் காரை நோக்கி நடந்து வர இவன் கீழே இறங்கி வந்தான். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? பதற்றத்தோட மீரா கேட்டா. இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. இவர் ஆனந்த், தாத்தா ஊரில் இவர் கூட பழக்கம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சா. இவங்க அம்பிகா ஆண்டி, வாங்க தம்பி அப்படின்னு அழைச்சா. நான் இன்னொரு முறை வரேன். மீராவை பார்த்ததால நிறுத்தினேன். அம்பிகாவோட மகனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், கையில் ஒரு ஃப்ராக்சர். அவனை பார்க்கறதுக்காகவும் அவனுக்கு சில புக்ஸை கொடுக்கறதுக்காகவும் தான் மீரா இங்கே வந்திருந்தா. அது தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அங்கேருந்து கிளம்ப முற்பட்டவன், உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விடணுமா அப்படின்னு அவகிட்ட கேட்டான். ஹாஸ்டலுக்கு தான் போகிறேன், ஆட்டோ பிடிச்சிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்க. அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வானம் லேசாக தூரல் போட ஆரம்பிச்சுது. அதை பார்த்ததும் ஆனந்துக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். மழையை
அவன் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே வரவேற்றிருக்கானான்னு அவனுக்கே தெரியாது. அவங்க 2 பேரும் பேச முன்னாடி, நீ இவர் கூடயே போயிடு மீரா, இல்லைன்னா அங்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்படியே போனால் நீ மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் நனைஞ்சிருவ, அம்பிகா சொன்னான். அங்கிள் வந்து நான் கிளம்பணுன்னா எனக்கு லேட் ஆகிடும் ஆண்டி, நான் இவர் கூடயே போகிறேன், இன்னொரு முறை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட காரில் ஏறிக்கிட்டா. அவள் ஏறுற வரைக்கும் காத்திருந்தவ மாதிரி மெதுவாக தூரின மேகம் படப்படன்னு பெய்ய ஆரம்பிச்சுது. காரு அந்த ரோட்லேருந்து மெயின் ரோடுக்கு வர வரைக்கும் 2 பேரும் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் கழித்து ஆனந்த் தான் பேச்ச ஆரம்பித்தான். படிப்பெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல. உங்கள் வேலையெல்லாம் எப்படி போகுது? அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும்ன்றதுக்காக தான் நானே 2 இடத்துலையும் மாறி மாறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை அதிகன்றதால தான் இவன் அன்னைக்கு அப்படி பேசினானோ அப்படின்னு அவனுடைய பதிலில் இவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் முகத்தை பார்த்துட்டு, என்ன பலமாக இருக்கு யோசனையெல்லாம், கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பெல்லாம் ஏற்க போறியா என்ன? நிச்சயமாக இல்லை. ஏன்? அப்பாவுக்கு அப்படின்னு தொடங்கினவ, இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆர்வம் இல்லை அப்படின்னா. கொஞ்ச நேரம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவளோட ஹாஸ்டலும் வந்துடுச்சு. ஆனால் மழை நின்ன பாடு இல்லை. அவள் சொல்லிட்டு கார்லேருந்து இறங்க நினச்சா. நான் இறங்கிக்கிறேன், மழை கொஞ்சம் நிற்கட்டுமே, அதுக்குள்ளே உங்களுக்கு டைம் ஆகிடும், நான் அதோ இந்த கேட்டில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ளே ஓடி போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம். அவன் சொல்லும் பொழுதே அவளோடைய செல்ஃபோன் சினுங்குச்சு. அம்பிகா ஆண்டி தான். ஹலோ ஆண்டி, நான் வந்துட்டேன். ஓகே ஆண்டி அப்படின்னு காலை கட் பண்ணினான். என் மேலே கோபமா? மீரா கேட்டா. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காதவன் எதுக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு பொறுப்பேற்க ஆர்வம் இல்லைன்னு சொன்னனே அதுக்காக. அவ்வளோ ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டியே, இப்போ 2 மாதத்தில் என்ன இப்படி ஒரு மாற்றம்? அவளுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவளோட இந்த மௌனத்தை பார்த்துட்டு, சரி நீங்கள் மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க அப்படின்னு பேச்சை மாற்றினான். தோ இங்கே தான். இங்கேனா கோயம்புத்தூரில் இன்றைக்கி என்ன ஏற்றிக்கிட்டு வந்தீங்களே, அதுக்கு அடுத்த வீடு தான் எங்கள் வீடு. ஏன் கேட்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, ஜீவா சென்னையில் படிக்கிறதால அங்கே இருந்திருப்பீங்களோன்னு நினச்சேன், அதனால தான். இல்லை இல்லை, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஜீவா தான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்னைக்கு போயிட்டான். இப்போது மழை கொஞ்சம் ஓஞ்சிருந்தது. சரி நான் கிளம்புறேன். மீரா அவன்கிட்ட இருந்து விடை பெற்று போனான். அடுத்த நாள் ராஜன் கிட்ட கோபாலனோட ஃபேமிலியை பற்றி கேட்கணுன்னு யோசிச்சுக்கிட்டு காரை அங்கேருந்து கிளப்பினான். கண்ணாடியோட பின்புறத்தில் பின்னாடி வர கார்களை பார்த்தப்போ மீரா உள்ளே போகாமல் நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளே இருந்து நிறைய பெண்கள் வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. வண்டியை நிறுத்திட்டு என்னன்னு பார்க்க போனான். என்னாச்சு? காலேஜ் லீவான், காலேஜோட ஃபவுண்டர் இறந்துட்டாராம், இன்றைக்கும் நாளைக்கும் லீவான். சரி நீ என்ன பண்ண போகிற? இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கும் லீவுன்னா கண்டினியூஸாக 4 நாள் லீவு, வேற என்ன பண்ணுறது? ஊருக்கு போக வேண்டியதுதான். சரி வா போகலாம். எங்கே? உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன். நான் மேட்டுப்பாளையம் போகணும். அது எனக்கு தெரியும். நான் என் ரூம்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்துகிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அவன் முறைச்சிக்கிட்டே, எப்போவுமே பல முறை உன்னை கெஞ்சி கேட்டாதான் சம்மதிப்பியா நீ அப்படின்னா. அடுத்த முறை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் கூட வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஊருக்கு கிளம்புறதுக்கு தேவையான பொருட்களை எடுக்க போனான். அவன் கூட 1 மணி நேரத்துக்கு மேலே பிரயாணம் பண்ணணும். வேண்டான்னு சொல்ல மீராவுக்கு மட்டும் எப்படி மனசு வரும்? திரும்பவும் ஜோராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது. அங்கே ரூமில் போனவளுக்கு அங்கே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போகிறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. ஆனந்த் கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா. அவன் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மொபைல் ஃபோனில் அவளுக்கு கால் பண்ணான். ஹலோ, நான் மீரா பேசுகிறேன். ஒரு சின்ன ஹெல்ப். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். நம்ம கூட அவங்களும் வந்தால் உங்களுக்கு ஓகேவா? இது என்ன கேள்வி? நோ ப்ராப்ளம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு கார் மேட்டுப்பாளையம் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மீரா சொன்னான். எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டி? அப்படியெல்லாம் இல்லை. சரி ஆன்ட்டி அங்கிள்லாம் எப்படி இருக்காங்க? இப்போவாது கேட்க தோணுச்சே. நல்லா இருக்காங்க. நீங்களும் தான் என் வீட்டை பற்றி கேட்கவே இல்லை. தினமும்
உன் அப்பா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் சொன்னதும் அவள் எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் அங்கே அமைதி நிலவுச்சு. மழையோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க காரோட வேகம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. ரொம்ப சிரமமாக இருந்தால் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திடுங்களேன். ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பழக்கம்தான். அவன் கவனம் ரோட்லேயே இருந்துச்சு. இவன் மட்டும் அவன் முகத்தை ஆராய்ஞ்சிட்டே இருந்தான். என்ன ஏதாவது கேட்கணுன்னா உடனே கேட்டுடு. அவளை திரும்பி பார்த்து என்னன்னு ஜாடையில் கேட்டான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முறை சாதாரணமாக இருக்கீங்க, கேலி செஞ்சால் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறீங்க. இன்னொரு முறை திடீர்னு கோபமாக பேசுகிறீங்க. உண்மையில நான் கோபப்பட்டனா? எப்போ? ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் கூட தான். 2வது முறை சாருவோட கல்யாணத்துலேயும். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் சத்தமாக சிரித்தான். இப்போ கூட எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அன்றைக்கி ஆஃபீஸில் உன் மேலே வருத்தம் தான் தவிர கோபம் இல்லைன்னு அன்றைக்கே சொன்னேனே. சரி, சாருவோட கல்யாணத்தில்? அவன் எதுவுமே பதில் சொல்லலை. அவன் மேலே கோபம் என்ன வேண்டியிருக்கு? அது ஏமாற்றம் மட்டும்தான். அதுவும் அவன் மேலே இல்லை, அவன் மேலேயே. அதை அவனால் அவகிட்ட சொல்ல முடியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் உன் கற்பனை. எனக்கு எப்போவுமே உன் மேலே கோபம் இருந்ததே இல்லை. நம்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? அப்புறம் ஏன் என்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை? நான் எப்படி பேச முடியும்? நீ ஹாஸ்டலில் தங்கியிருக்க, வீட்டுக்கு எப்போ வருவேன்னு தெரிய மாட்டேங்குது, மில்லுக்கும் வர்றதில்ல. என்னைக்காவது உன்னை நேரில் பார்த்து நான் பேசாமல் போயிருக்கேனா? எனக்கு ஞாபக சக்தி அதிகம். கல்யாண மண்டபத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை. அவள் சொன்னதும் வண்டியை ஓரமாக கொண்டு போய் நிறுத்தினா. ஏன் நிறுத்துறான்னு புரியாமல் பார்க்க 2 கையையும் தலை மேலே கூப்பி என்னை மன்னிச்சிடு தாயே அப்படின்னா. மீராவால் சிரிப்பை அடக்க முடியல. குபீர்னு சிரிச்சா. அப்பா, பெண்கள்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. பெண்களா? அப்போ நிறைய பேரை தெரியுமோ? ஓ தெரியுமே, ஆனால் மாட்டிக்கிட்டது 2 பேர்கிட்ட தான் அவன் சொன்னான். அதுக்கு மேலே அவள் எதுவுமே கேட்கல. இப்போ அவனே தொடங்கினான். இதே குற்றச்சாட்டுகளை உன் மேலே நானும் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா அது பொய் குற்றச்சாட்டாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை கூட என்னை கூப்பிட்டதே இல்லையே. அப்படிங்களா மேடம்? முதல்ல செல் நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா நானும் கால் பண்ணியிருப்பேன். அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் தான் அன்றைக்கி ஒரு மாதிரி பேசுனீங்களே, ஒருவேளை என் கூட பேச நேரம் இல்லையோன்னு நினச்சேன். பா, என்னை மடக்க ஒரு சந்தர்ப்பத்தையும் விடமாட்டேன் போல. விடமாட்டேன், அப்படியே தான் பேசுவேன். இவங்க பேசிக்கிட்டே இருக்க வீடும் வந்தது. இறங்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு கூப்பிட்டது என்னோடைய நம்பரில் இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான். சரி, நீங்களும் உள்ளே வாங்கலை. மீரா அவனை கூப்பிட்டா. இல்லை இல்லை, நிறைய வேலை இருக்குது, இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினான். திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்படின்னு 2 பேரோட மனசுமே ஏக்கத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சில நேரம் வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கிக்கணும். அந்த விஷயத்த அவங்க 2 பேரும் சரியாகவே செஞ்சாங்க. முதல்லலாம் அவ கூட இருக்கிற அந்த சில மணி நேரங்களே போதும் அப்படின்னு நினச்சிருந்தான். ஆனால் அதன் பிறகு அடிக்கடி பார்த்து பேசுறதாலேயும் தங்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கம் அதிகமானதை உணர்ந்த பிறகு அவளை தன்னால் நல்லாவே பார்த்துக்க முடியுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள எழ ஆரம்பிச்சுது. அந்த எண்ணம் அவனுடைய தாழ்வு மனப்பான்மையும் தூக்கி எறிய வச்சுது. 2 பேரும் தினமும் பேசினாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது சந்திச்சுக்கிட்டாங்க. இங்கே ஜீவனும் முதல்நிலை தேர்வு முடிகிற வரைக்கும் அவன் ஊருக்கு வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டான். அதனால் இப்போல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை கூட ஆனந்த் கிட்ட நிறைய பேசினான். பொதுவாக வார இறுதியில் சந்திக்கிறது அவங்களுடைய வழக்கம். அவன் கூட போகிறதுக்காகவே எப்பவும் சனிக்கிழமை காலையில் அவன் கூட காரில் போவாள். திங்கக்கிழமை காலையில் கோபாலனோ அல்லது மணியோ கூட்டிகிட்டு போகிறது வழக்கமாயிடுச்சு. ராதாவும் தன்னுடைய மகள் இப்படி அடிக்கடி ஆனந்த் கூட வர்றதை பற்றியும் கேட்டா. ஆனால் மீரா நாங்கள் வெறும் நண்பர்கள் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. காதலிக்கிறோன்னு வாயை திறந்து சொல்லலைனாலும் ஒருத்தர் மனசு இன்னொருத்தருக்கு புரிஞ்சுதான் இருந்தது. அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப இனிமையாகவே நகர்ந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் ஹாஸ்டலுக்கு வந்திருந்தான். அவளுக்காக ஒரு பரிசு கூட கொண்டு வந்திருந்தான். ரோட்டில் நின்றுட்டு பேசுகிறதுக்கு பதிலாக எதிரில் இருந்த அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க.
என்ன திடீர்னு? நேற்று பேசும்பொழுது கூட ஒன்றுமே சொல்லலையே, மெசேஜ் கூட இல்லையே. சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். கையில் ஒரு பார்சல் எடுத்து அவகிட்ட நீட்டினான். கிஃப்டா? எனக்கா? என்ன விசேஷம்? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி 2 பேரோட பர்த்டேவும் இல்லை, வேற என்னவா இருக்கும்? அப்பனா நீ கிஃப்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னா. ஐயையோ, கொடுத்ததெல்லாம் இப்படி திருப்பி கேட்கக்கூடாது. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். இது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆனிவர்சரியா? அவனை சந்தேகமாக பார்த்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு, சத்தியமாக புரியலப்பா, நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொன்னான். நம்ம 2 பேரும் சந்தித்ததுலேருந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. ஆனந்த் சொன்னான். என்னைக்கா? ஓ, தாத்தாவை பார்க்க நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்களே அன்னைக்கா? சாரிப்பா, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் இருக்குது, ஆனால் தேதியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவளை கோபமாக ஒரு நிமிஷம் முறைச்சான். சாரி, இப்போ சொல்லிட்டீங்களே, இனிமே பாருங்க, எல்லா வருஷமும் நான் மறக்காமல் சொல்லுவேன், ஓகேவா? மீரா சமாளிச்சா. சரி, முதல்ல கிஃப்டை ஓப்பன் பண்ணி பாரு. அவள் ஆர்வமாக அதை பிரித்தா. அதுக்குள்ளே ஒரு மரத்தோட 3D டைமென்ஷன் பெயிண்டிங். இது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? இது மனோரஞ்சித செடி. எங்கள் வீட்டுக்கு வர அன்னைக்கு உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, இது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த செடியோட ஃபோட்டோவை வச்சு செஞ்சது. அவளுக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கு ஒரு முறை தான் வீட்டில் சொல்லியிருந்தா. அதை ஞாபகம் வச்சு இதை இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பான்னு அவள் கொஞ்சமும் நினைக்கல. நீங்களே செஞ்சிங்களா? இல்லை, ஐடியா மட்டும்தான் என்னது. கிஃப்டை ரெடி பண்ணது என் ஃப்ரெண்டு ஒருத்தன். இது கூட ஒரு மனோரஞ்சித பூவையும் வச்சுருந்தா இன்னும் 100 out of 100 கொடுத்துருப்பேன் அப்படின்னா. ஓ, அப்போ இப்போ எவ்வளோ மார்க் தருவீங்களா? 99 தான். எனக்கு 99 போதும்மா. பூ வேணும்னா நீ என் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது இப்போவே வரட்டுமா? விளையாட்டாக தான் கேட்டா. தாராளமாக இப்போவே போகலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி அதுதான் உன் வீடாக இருக்கும். உனக்கு சம்மதமா? அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. அவள் கண்களை விரித்த விதத்தை பார்த்து, ஏய் என்ன அப்படின்னு அவன் முன்னாடி சொடுக்கு போட்டான். என்ன போகலாமா கேட்டுட்டு சிரிச்சான். அவள் சிரிச்சுக்கிட்டே, வேற எங்கேயோ பார்க்க, ரொம்ப யோசிக்காத, முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அவள் தலையில் லேசாக ஒரு கொட்டு வச்சான். வீடு வந்தவன் பத்மா சுந்தரத்துக்கிட்டேயும் அவன் விருப்பத்தை பற்றி சொன்னான். பத்மாவுக்கு பரம சந்தோஷம். ஆனால் சுந்தரம் மட்டும் கொஞ்சம் தயங்கியே இருந்தார். கிருஷ்ணசாமி இதுக்கு சம்மதிப்பாரான்னு அவருக்கு ஒரு சின்ன யோசனை. ஆனால் மகன்கிட்ட அதை காட்டிக்கல. பத்மா சீக்கிரமே கல்யாணம் பற்றி பேசிடலான்னு பரபரத்தா. ஏய் முதல்ல இரு, அவள் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அவள் படிப்பு முடியட்டும். ஏன் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு கூட தான் படிக்கட்டும், யாரும் வேண்டான்னா? போச்சுடா, நீயும் விஷயத்த வந்து சொல்லிட்டியா? இனிமே உன் அம்மாவுக்கு பொறுமையே இருக்காது, யாரும் அவளை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்ன சுந்தரம், அவங்க வீட்டில் தெரியுமா ஆனந்த்? மகன்கிட்ட கேட்டார். இன்னும் இல்லைப்பா, இப்போது நான் தான் உங்ககிட்ட முதல் முறையாக சொல்லியிருக்கேன். அவள் இப்போதைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. ஆமாம், இப்போ தான் அவள் ஃபஸ்ட் இயர் வேற படிக்கிறா, இன்னும் நிறைய நாள் இருக்கே, அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட வேண்டாம். மனைவியை கட்டுப்படுத்தினார் சுந்தரம். ஆனந்தும் எதிர்பார்த்தது இதுதான். அன்னைக்கு ராத்திரி 2 பேருக்குமே தூக்கம் வரல. அடுத்த நாள் காலை விடிஞ்சதும் விடியாதுமா அவளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தான். சம்மதமா? இவ்வளோ காலையில் கால் பண்ணால் எங்கே அவள் தூக்கம் கலைஞ்சிருமோன்னு நினச்சி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அந்த மெசேஜ் போன அடுத்த நிமிஷமே அவள் உடனே அவனுக்கு கால் பண்ணான். நீ தூங்கிட்டுருப்பேன்னு நினச்சேன். இல்லை, இப்போ தான் எழுந்தேன். சரி பதில் சொல்லு, சம்மதமா? விளையாடாதீங்க ஆனந்த். இப்போ நான் விளையாடுறேன்னு சொல்லவே இல்லையே. ஐ ஆம் டேம் சீரியஸ். நான் முதல்ல வீட்டில் பேசணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுதே. வீட்டில் பேச நேரம் வேணும்னு சொல்கிறேன்னா அப்போ உனக்கும் ஓகே தான். அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் நான் சொன்னதை கேட்டு எங்கே முடிவெடுக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும்னு சொல்லுவியோன்னு பயந்தேன். பரவாயில்ல, உங்கள் வீட்டில் கேட்கத்தான் சம்மதம்னு சொன்னப்பார், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இதில் உனக்கும் சம்மதம் தானே? நான் மறுப்பேன்னு கூட நீங்கள் நினச்சிங்களா? அவள் அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு.
இங்கே ஆனந்த் சந்தோஷத்தோட உச்சியில் இருக்கும்பொழுது மீராவோ குழப்பத்தோட உச்சியில் இருந்தா. மீரா இப்படி அடிக்கடி ஆனந்த் கூட வீட்டுக்கு வர்றத பார்த்ததும் ராதாவே மீரா கிட்ட கேட்டா. பொதுவாக மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறத விரும்பாதவ தான் மீரா. அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்பொழுது அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் தன் மகக்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறவ தான். அதனால் அவ நேராக மகக்கிட்டே போய் கேட்டா. அப்படி கேட்டதுக்கு தான் இன்னும் நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம் வளரலன்னு நினச்சா. ஆனந்த் கூட நேரம் கழிக்கிறது அவளுக்கு பிடிச்சிருந்ததால நாங்கள் நல்ல நண்பர்கள்னு சொல்லி பேச்சை முடிச்சுக்கிட்டா. ஆனந்த் கூட அடுத்த கட்டத்தை பற்றி பேசும்பொழுது தான் அப்பா அம்மா கிட்டேயும் இதை பற்றி பேசணும்னு ஒரு முடிவுக்கு வந்தா. ஆனந்த் கிட்ட ஃபோனில் பேசி முடித்த பின்னாடி தன்னோட அப்பாவை அழைச்சா. ஃபோனில் விஷயத்தை பேச விருப்பம் இல்லாமல் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா. உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? நானும் அம்மாவும் அங்கே வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான். சரி சரி, நான் மத்தியானம் அங்கே ஒரு வேலையாக வர வேண்டியிருக்கு, அதனால் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சாயந்தரம் அப்பா கூட வீட்டுக்கு போகிற வரைக்கும் பொதுவான விஷயங்களே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜீவாவோட எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆகிடும், அதை பற்றி தான் அதிகம் பேசினாங்க. அவன் ஊருக்கு வந்தும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு அப்பா அம்மா கிட்ட தனியாக பேச போனான். தாத்தா பாட்டி முன்னாடி இந்த விஷயம் பற்றி பேசுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அவள் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும் பொழுதே தன்னோட மகள் எதை பற்றி பேச போகிறாள்னு ஓரளவுக்கு 2 பேருமே யூகிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் அவங்களும் பெத்தவங்க தானே. உள்ளவாடா, கோபாலன் கூப்பிட்டாரு. ரொம்ப பயப்படாமல் விஷயத்த ஆரம்பித்தா. ஆனந்த் பற்றி கொஞ்சம் பேசணும்ப்பா, நிறைய முறை ஒத்திக்க பார்த்துருந்தால, அதனால் டக்குன்னு கேட்டுட்டா. அவங்க அப்பா அம்மா நினச்சது போலவே அவங்களோட யூகமும் சரியாக இருந்துச்சு. ஆனந்தை பற்றி நீ என்ன சொல்லணும்? ராதா கேட்டா. குரலில் கடுமை இருக்கே நிமிர்ந்து பார்த்தா அம்மாவோட முகம் சாதாரணமாக தான் இருந்தது. எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு கேட்கும்பொழுது வெறும் நண்பர்கள்னு சொன்ன. உண்மையிலேயே நீங்கள் கேட்குற சமயத்தில் நாங்கள் நண்பர்களாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. அதனால தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லணும்னு நினச்சி தான் அப்படின்னு கொஞ்சம் இழுவையாக சொன்னான். என்ன முடிவு செஞ்சுருக்க? ராதா நிஜமாவே கோபமாக கேட்டா. முடிவு செய்கிற அளவுக்கு இப்போ எதுவுமே இல்லைம்மா. நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட ஒரு முறை கலந்து பேசலான்னு வந்தேன். அவள் பேசும்பொழுதே மகள் ஏதோ குழப்பத்தில் இருக்காள்ன்றது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன சொல்லணுமோ தயங்காமல் சொல்லுடா, கோபாலன் சொன்னார். ஆனந்த் ரொம்ப நல்லவர், நல்ல திறமசாலி, கண்ணியமானவர்ன்றதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் உங்கள் மகளை விரும்புகிறாரா இல்லை தாத்தாவோட பேத்தியை விரும்புகிறாரான்றது தான் எனக்கு சரியாக புரியல. அதை அவர்கிட்ட நேரடியாக கேட்கவும் தயக்கமாக இருக்குது. மகளோட குழப்பம் இப்போ தான் ராதாவுக்கு புரிஞ்சுது. ஆனால் கோபாலன், 2ம் நீ தானடா, இதில் என்ன குழப்பம்? கோபாலன் கேட்க, நீ என்ன கேட்குறன்றத நல்லா யோசிச்சு தான் கேட்குறியா மீரா? ராதா கேட்டா. அவள் தான் உளர்றானா, நீ வேற அப்படின்னு கோபாலன் சலிச்சுக்க ராதா பேச ஆரம்பித்தா. எந்த உறவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஏற்படுற ஒரு உணர்வு, அதில் இன்னொருத்தருடைய மகள் இன்னொருத்தருடைய பேத்தின்ற உணர்வு மாறுபடும்னா அந்த உறவு கண்டிப்பாக சரியானதும் இல்லை, கடைசி வரைக்கும் உறுதியானதாகவும் இருக்காது. இப்போ சொல்லு, உன் கேள்வி சரியா? அவ்வளோ நேரம் மகள் என்ன கேட்டான்றது கோபாலனுக்கு சுத்தமாக விளங்கலை. ஆனால் மனைவி பேச ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. ஆனந்த் குடும்ப அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பானான்றது தான் மகளோட சந்தேகம். ஏன்னா இப்போ அந்த ஊர்லேயே அவங்க ரொம்ப வசதியானவங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இன்றைக்கு வரைக்கும் கோபாலனுக்கே அவருடைய பூர்வீக அந்தஸ்தை எடுத்து தோளில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. ரொம்ப தள்ளி நிற்கிறோன்னு அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் எதையுமே பெருசாக காட்டிக்கிறது இல்லை. சூழல் இப்படி இருக்க மகளோட இந்த குழப்பம் சரின்னு தான் அவருக்கும் தோணுச்சு. ஆனால் இது எல்லாத்துக்குமே தான் காரணன்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அதில் உழன்று ஒரு பயனும் இல்லை. இப்போ மகளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். அம்மா சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருடா. உனக்கும் ஆனந்தியும்
ஆனந்துக்கு உன்னையும் நிஜமாவே பிடிக்கும்னா அடுத்து உன்னோட யோசனை 2 பேரோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே இருக்கிற உண்மையான நேசத்தை எதனால் வந்துச்சுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. வேண்டாமா, இந்த யோசனையை இதோடு விட்டுடு. ஒரு நிமிஷம் மீரா பதறி போனா. அவள் குழப்பத்தை போக்க ஆலோசனை கேட்க வந்தா. ஆனால் எதையோ கேட்க அவங்க தன்னோட காதலியே இப்படி சந்தேக எண்ணத்தால் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப குழம்பி போனான். இல்லைப்பா இல்லை, ஆனந்தை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் தான் குழம்பி போயிருக்கேன். நான் குழம்பி போயிருக்கேன்றதை விட நான் உங்ககிட்ட விஷயத்த சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீரா திணறி திணறி பேசினா. மகளை கிட்ட அழைச்சி, எங்ககிட்ட சொன்னதை நீ யார்கிட்ட சொன்னாலும் உனக்கு ஆனந்த் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் நினைப்பாங்க. எல்லா உறவுகள்லேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை. அப்பா சொல்ல சொல்ல அவளோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா, ஆனால் இந்த புது உறவுகள் எல்லாமே தாத்தாவோட அந்தஸ்தால தான் கிடைக்குது. அதனால் இந்த ஒரு உறவும் அப்படி தான் இருக்குமோன்ற ஒரு எண்ணம், ஏதோ தகுதி இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோமோன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவள் சொல்ல சொல்ல கோபாலனுக்கு அதுக்கு மேலே தாங்கலை. வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அழுதபடியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. இப்போ என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? ராதா கோபமாக கேட்டா. மக அழுதுட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சிரிப்பு? உனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதா ராதா? என்னது? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் இப்படி தானே புலம்புன? அவர் முதுகுலையே செல்லமாக ஒரு அடி அடிச்சிட்டு, போதும் போதும் உங்கள் பழங்கதையெல்லாம், மகளை சமாதானப்படுத்துங்கன்னா எந்த காலத்து கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிரிப்பை அடக்கிக்கிட்டு, உன் அம்மா இப்படி தான் ஒரு நாள் வந்து அழுதா. ஆனால் அவள் அழுததுலேயும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய விருப்பத்துக்கு தாத்தா சம்மதம் தரல. அதனால் உன் அம்மா பயந்தா. ஆனால் நீ அழுவதில் காரணமே இல்லையேம்மா. தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறியே. நீ நிஜமாவே ராதா வளர்த்த மகளா? இந்நேரத்துக்கு எவ்வளோ தெளிவாக நீ யோசிச்சிருக்கணும். அப்பா சொன்னதும் சட்டுன்னு நிமிர்ந்து பார்த்தா. ராதாவோட வளர்ப்பு தான், அதனால தான் தைரியமாக உங்ககிட்டயே வந்து விஷயத்த சொன்னேன். மீரா திமிரா சொன்னான். வெளியே இப்படி சொல்லிடாத. மகன்னா அப்பா கிட்ட நிமிர்ந்து பேசக்கூட பயப்படணும். உன்னை போல இப்படி இருமாப்போடு இருக்கக்கூடாது. ராதா சொன்னான். அம்மா, என் அப்பா ஒன்றும் சர்வாதிகாரி இல்லை. அவரை பார்த்து நான் பயந்து நடுங்கிறதுக்கு. அவர் அரசர்னா நான் அவருடைய செல்ல இளவரசி. மிடுக்கா சொன்னான். வாய் ரொம்ப தான் நீளுது, இழுத்து தைச்சி விட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு ராதா மிரட்டினா. ஊசி நூல் வேணா எடுத்து கோத்து தரட்டுமா? சொன்னவளோட காதை திருகிக்கிட்டே, சரி இந்த விஷயம் இளவரசனுக்கு தெரியுமா அம்மா கேட்டா. இல்லைன்னு தலையாட்டினா மீரா. அப்பா, நீங்கள் முன்னாடி சொன்னது நிஜமா? எது? உன் அம்மா புலம்பினதா? உங்களுக்கு இருந்த கவலை எனக்கு இல்லைன்னது? உன் மக பேச்சில் எவ்வளோ கில்லாடி பார்த்தியா? இவ்வளோ கலவரத்துலேயும் தன்னோட விஷயத்தில் எவ்வளோ குறியாக இருக்கான்னு. நான் பேச்சுக்கிடையே சொன்னதை எவ்வளோ கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு வந்து என்கிட்டே கேட்குறா பாரு. முதல்ல உன் படிப்பு நல்லபடியாக முடியட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நிச்சயமாப்பா, என் படிப்பெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிச்சாகணும். முதல்ல நாளைக்கு காலையில் என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுடுங்க. குட் நைட்ப்பா சொல்லிட்டே துள்ளி குதிச்சுட்டு ஓடினான். மகள் போனதும் காலம் ரொம்ப மாறிடுச்சுல. நம்ம எப்படியெல்லாம் பயந்தோம், இவ எவ்வளோ சாதாரணமாக பேசிட்டு போகிறா பாருங்களேன் ராதா கேட்டா. இன்ன வரைக்கும் அவளை குழந்தைன்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மகளும் வளர்ந்துட்டான்றது இன்னைக்கு தான் எனக்கே புரியுது. கோபாலன் ஆச்சரியமாக சொன்னார். அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தமும் இருந்தது. ஆனந்த தப்பாக நினச்சதுக்காக. ஆனால் அதுக்காக அவன்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கணுன்னு நினச்சவ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்த உடனே சாரின்னா. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எதுக்கு அப்படின்னு கேட்க கொஞ்சம் தயங்கினா மீரா. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காகத்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன நீ நினச்சிட்ட? அவன் கேட்டதும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அப்பாவோட கல்யாணத்துலேருந்து இன்னை வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா. அதனால் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னான். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டவன், இதில் இந்த விஷயத்தில் என்ன தப்பாக நினைக்க என்ன இருக்குது? ஆனந்த் கேட்டான். இவங்க கூட
சகஜமாகவே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். முன்னாடி இங்கே இருக்கிறவங்க செஞ்சதெல்லாம் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. தாத்தா எங்களை முழுசாக ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே வேற. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லைனாலும் இப்போ அவங்க காட்டுற பாசமும் பரிவும் தாத்தாவுக்காக மட்டும்தான் எனக்கு தோணுது. இப்படி இருக்க சூழலில் தான் எனக்கு உங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை நாங்கள் தாத்தா வீட்டுக்கு வரேன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமாக தான் இருந்திருப்போம். அப்படி இருந்திருந்தா நீங்கள் என்ன விரும்பி இருப்பீங்களா அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அவளுக்கு. இல்லை கோபத்தில் காலை கட் பண்ணிட்டு போயிட்டானா? ஹலோ ஆனந்த், கேட்டுட்டு தான் இருக்கேன். அவன் குரலில் இருக்கிறது கோபமா வெறுப்பான்னு அவளால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, அவசரப்பட்டு பேசிட்டோமோ? ஒருவேளை அவன் என்னை வெறுத்துடுவானோ? அதை நினைக்கும் பொழுதே அவள் கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சுது. அப்படி நினச்சது தப்பு தான். அதுதான், கோபப்படாதீங்க. மற்றவங்கள மாதிரியே தான் உங்களுக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சதோன்னு ஒரு சின்ன யோசனை. ஸோ சாரி, ப்ளீஸ் கோபப்படாதீங்க சொல்லும்போதே தழுதழுத்துது. ஆனால் அவன் இன்னமும் எதுவுமே பேசலை. இது மற்றவங்க கிட்ட எனக்கு இருக்கிற சந்தேகம். அது என்னையும் அறியாமல் உங்ககிட்டயும் எனக்கு வந்துடுச்சு. திரும்பவும் என்னை மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். அவள் அழுதா. மீரா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? மீரா கேட்க, மீரா, ஐ லவ் யூ மோர் தென் எவர். அவன் சொன்னதை அவளால் நம்பவே முடியல. என்ன சொன்னீங்க? அவனை சந்தேகப்பட்டதா சொல்லியும் இப்போ போய் அவன் தன்னோட காதலை தெரிவிக்கிறானேன்னு ரொம்ப குழப்பமாக பார்த்தா. ஆனந்த், நீ மட்டும் இல்லை, நானும் கூட ஒரு முறை உன்னை தப்பாக நினச்சிருக்கேன். கேவி குடும்பத்தில் இருக்கிற பெண் போய் என்னை விரும்புவாளா அப்படின்னு நினச்சேன். அதுவும் அன்னைக்கு கல்யாணத்தில் உன்னை பார்த்தப்ப அந்த முடிவுக்கு நானே வந்துட்டேன். அப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்ததுக்கு என்னுடைய தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். உன் மேலே தப்பு இல்லை. அதுக்கப்புறம் உன்கிட்ட பழக பழகத்தான் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உன்னை நல்லா பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கையும் எனக்குள்ள தானாகவே வளர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம்தான் உன்கிட்ட நான் நெருங்கி பழகவே ஆரம்பித்தேன். என்னை வரைக்கும் உன்கிட்ட இதை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சதே இல்லை பார்த்தியா. ஆனால் நீ என்கிட்ட ஒளிவு மறைவில்லாமல் உன் மனசில் பட்டதை என்கிட்ட அப்படியே சொல்லிட்ட. மீரா அமைதியாக கேட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பேச்சை நிறுத்திட்டு திரும்ப ஆரம்பித்தான். மீரா அமைதியாக அவன் சொன்னதையெல்லாம் கேட்டவ இப்போ அவ சொல்ல ஆரம்பித்தா. நீங்கள் நினச்சதுலேயும் தப்பு ஒன்றும் இல்லை. அந்த குழப்பம் கூட என்னை நேசிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட குழப்பம். ஆனாண்ணா உங்கள் கூட இவ்வளோ பழகின பிறகும் உங்களை தப்பாக நினச்சிட்டேனே. உன் நிலையிலேருந்து பார்த்தா நீ நினச்சதுலேயும் தப்பு ஒன்றும் இல்லை மீரா. என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அப்படின்னு மீரா இழுத்தா. விட்டுடு மீரா, இனியும் இதை பற்றி பேசி நம்மளை நாமே காயப்படுத்திக்க வேண்டாம். பழகின கொஞ்ச நாட்களில் ஒருத்தர் முழுசாக புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன நடந்தாலும் இன்னைக்கு போல் எப்போவுமே பேசி தெளிவுபடுத்திக்கணும். ஒரு நாள் கோபம் அடுத்த நாளைக்கு போகக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம எப்போவுமே திடமாக இருக்கணும். புரியுதா? அப்படின்னா என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையா? முகமலர்ச்சியோடு கேட்டா. இன்னும் அடுத்த நாள் வரலையே, நாளைக்கு தான் கோபம் போகும். இப்போ இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் உன் மேலே கோபத்தோடு தான் இருப்பேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னான். கோபம்னு சொல்கிறீங்க, அப்புறம் என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க பனிப்போர்லாம் பிடிக்காது. அப்படின்னா நான் தான் அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? அதானே பார்த்தேன். இப்போ தான் நான் கோபத்தில் இருந்தேன்னு பயந்து அழுத. கோபம் இல்லைன்னதும் எதிர்கேள்வி கேட்குற பற்றியா? நான் அழுதேன்னு நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்களா? ஏன், பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படின்னா நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது உன் வீட்டில் உன் ரூமில் இருக்கிற ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. உன் கண்ணில் அப்போ வந்த கண்ணீரை கூட இன்னும் சரியாக துடைக்காம அந்த ஈரம் கூட உன் இமைகள் ஓரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னதும் இப்போ நீ அதை தொட்டு வேற பார்த்துக்கிட்டு இருக்க. சரியா? அவன் சொன்னது தான் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனந்த், நான் ஊருக்கு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எப்படின்னு இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, இப்போ வரைக்கும் நான் சொன்னது சரியா இல்லையா? முதல்ல அதை சொல்லு. 100க்கு 100 மார்க் சிரிச்சுக்கிட்டே அவளும் சொன்னான். அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜீவன்கிட்ட தானே தன்னோட காதல் விஷயத்த சொல்லிடணும்னு மீரா நினச்சிருந்தா.
அவன் என்ன சொல்லுவானோ, எப்படியெல்லாம் கேலி செய்ய போறானோன்ற தயக்கமும் அவளுக்குள்ள நிறையவே இருந்துச்சு. ஆனந்துக்கும் மீராவுக்கும் நாட்கள் இப்படியே நல்லபடியாகவே சந்தோஷமாக நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.